ஹலோ காய்ஸ், வணக்கம். 8வது நாள் ஃப்ரீ டாக் ட்ரைனிங் ஜெர்மன் ஷெப்பர்ட் சீரீஸ். ஸோ நம்ம வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கமாண்ட் டே 1 டு டே 30 நீங்கள் வந்து உங்கள் டாக் நீங்கள் வீட்டில் சொந்தமாக செஞ்சிங்கன்னா உங்கள் டாக் வந்து 70% வந்து ஒன்று நல்ல பையனாகவும் நல்ல பிள்ளையாக ஆக்கிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ட்ரைனிங் சென்டர் நீங்கள் அனுப்புனீங்கன்னா வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, பொதுவாக ஜென்ரலான கைட்லைன் தான் இது. எல்லா ட்ரைனிங் சென்டர்லும் ஒரே மாதிரி இருக்கும் அர்த்தம். இது வந்து என்னோட ட்ரைனிங் மெத்தடாலஜி. ஸோ இன்றைக்கி 8வது நாள் ட்ரைனிங்கு நம்ம வந்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்ம வெளியாக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 அதில் நம்ம வெயிட் பண்ணுவோம். யோசிக்கலாம் பார்த்தீங்களா? சரி, வெளியே ஒரு 10,000 சும்மா கொஞ்சம் முன்னுக்கு போனால் திருப்பி விட்டாரு. அவ்வளோதான். ஒன்று அப்படி செய்யலாம். எனக்கு அது வந்து இப்போ நீங்கள் இது சாத்திரமாக கூட செய்யலாம். நீங்கள் உட்காந்துட்டால. ஸோ இதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? நான் அவன்கிட்ட பேசல, அவனை பார்க்கல, அவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் நான் ப்ரெஷர் இல்லை. ஒன்றும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அவன் யோசிப்பான், நான் உட்காந்துட்டு ஏன்டா அவன் கயிறு போட்டு வெளியாக்கணும்னு சொல்லிட்டு அவன் கீழே போக ஆரம்பிச்சிடுவான். ஸோ எனக்கு இது உட்காந்ததே போதும். ஸோ அவனை பார்த்தேன். இப்போ எனக்கு இந்த டைம் நான் வேணா வந்து அவனை தொட்ட கொடுத்துடலாம். ஸோ நான் நிதானமாக ரிலாக்ஸாக தொடுவேன். கொஞ்சம் தொட்டுட்டு ரொம்ப எக்ஸைட்டடான டாக் வச்சுருந்தீங்கன்னா இங்கே தொடாதீங்க guys. அப்புறம் இன்னும் எக்ஸைட் ஆகிரும். சரிங்களா? ஸோ கயிறை போடுங்க, வெளியே எடுங்க, உட்கார வைங்க. சரிங்களா? உட்கார வைங்க. ஸோ வெளியேருந்து வந்தோடனே எக்ஸைட்மெண்ட் ஏறுனுச்சுன்னா காலரை போடுங்க. ஹால்ட்டின்னு சொல்லுவாங்க, மூக்கு கட்டுன்னு சொல்லுவாங்க. மூக்கு கட்டு போடுங்க. ஓகே, இந்த காலரில் சேஃப்டி பின் போட்டு இந்த லீஷை கனெக்ட் பண்ணிட்டு அகெயின் 8வது நாள் 45 நிமிஷம் டு 1 hour வாக்கிங். லெட்ஸ் கோ. முடிஞ்சோடனே உட்கார வச்சுட்டு மூக்கு கட்டு தள்ளிட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து கயிறு வந்து கழுத்து விட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வந்து இன்றைக்கி வந்து 8வது நாள்னால பாடி லாங்குவேஜ் கமாண்ட் ட்ரைனிங் ஆரம்பிப்போம். அதாவது நம்ம பேசுகிறது கொமாண்ட் சத்தம் பாய்க்காமல் ஓகே நம்ம வந்து ஹேண்ட் சிக்னல் பாய்ச்சி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒபீடியன்ஸ், அதாவது நல்ல டாக்காக இருக்கிறதுக்கு வந்து நம்ம பேச்சு கேட்குறதுக்கு கூட அதில் அஸ்திவாரம் நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ அதில் அஸ்திவாரம் வந்து சத்தம் இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான். இது நம்மளோட ட்ரைனிங் மெத்தடாலஜி பாருங்களேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நான் இப்படி செஞ்சேன்னா நீ அங்கேயே இருந்தியா உனக்கு சாப்பாடு வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவன் போயிட்டு வந்துட்டான்ல, உட்கார வச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னால் எடுத்துக்கிட்டு 2 ஸ்டெப் எடுத்துக்கணுன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டில் போனாலும் சரி ரைட்டில் போனாலும் சரி டக்குன்னு பிடிச்சிடலாம். அவனை 2 ஸ்டெப் பின்னால் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்டெப் பின்னால் எடுத்து வச்சுட்டு பாருங்கள் மூவ் பண்ணுறாங்க இல்லையான்னு. அப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக அவன் எங்கே இருக்கணும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருங்க. நான் உங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது தான் வந்து நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ மூவ் பண்ணலையா, பிரேக் செய்யுங்க கையை. வெயிட் பண்ணுங்க. அவங்க கை பார்க்குறான் வச்சுங்களேன், நான் பார்க்கல. இவங்க கை பார்க்குறான் வச்சுங்களேன், கை பார்த்தோன்னே சாப்பாடு ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க. திருப்பி கை பார்க்குறா வச்சுங்களேன், கைக்கிட்ட போயிட்டு சாப்பாடு எடுங்க. பார்க்கணும் நீங்கள் சாப்பாடு எடுக்கிறது. ஸோ அவனுக்கு என்னென்னா நீ கையை இப்படி சிக்னல் எப்படி இருந்துச்சுன்னா கை இப்படி காமிச்சாங்கன்னா
ஓ எனக்கு அப்படி நம்ம அவனை பார்த்து நம்ம வெயிட் பண்ணுமா சாப்பாடு வருமோன்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்லிக் கொடுக்குறது தான். ரிமூவ் பண்ணி திருப்பி கொண்டு வந்துட்டு திருப்பி லேசாக கயிறு மேலே எடுத்து உட்காந்தோடனே கீழே போயிட்டான். பார்க்குறான். பார்க்கும்போது சாப்பாடு எடுத்து சாப்பாடு கொடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, ஜெர்மன் ஷெப்பர்ட் இதான் வந்து ஒரு விஷயம். ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக டக்குன்னு வந்து கற்றுக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் டாக் வந்து வேறு ப்ரீட்னா வந்து மேபி வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். அங்கே லெஃப்ட்டுக்கு போகலாம், ரைட்டுக்கு போகலாம், ஓடலாம். மேபி இது நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இப்படி உட்காந்துட்டோன்னே இப்படி காமிங்க. பார்க்குதா? சாப்பாடு எடுக்கிறது காமிங்க. ஒரு சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுத்துட்டோன்னே திருப்பி இப்படி செய்யுங்க. பார்க்குறானா? திருப்பி காமிச்சிட்டு ஓகே. ஸோ காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஸ்டேக்குள்ள பாடி லாங்குவேஜ் காமான்னு. ஸோ நம்ம அதை எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்து தான் வந்து ஹேண்ட் சிக்னல் சொல்லிக் கொடுத்து தான் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் முடிஞ்சோன்னா வந்து சவுண்டு வந்து நான் ஆட் பண்ணுவேன் ஸ்டேன்னு. ஏன்னா ஒன்று நம்ம ஆரம்பித்தா தான் வந்து அவங்க வந்து ஒன்றும் ஃபோக்கஸாக கற்றுக்குவாங்க. ஆனால் இதோட அஸ்திவாரம் என்னென்னா வந்து வந்து எக்ஸசைஸ் கரெக்டாக கொடுத்தா தான் வந்து அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. நீங்கள் எக்ஸசைஸ் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 நாள் வந்து நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணோம், வாக்கிங் கொண்டு போனோம், ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சோம், மற்ற டாக்ஸ் கூட வாக்கிங் கொண்டு போனோம், ஓகேங்களா, பிஸியான டிராஃபிக்கில் உட்காந்து பார்க்க வச்சோம். இது எல்லாமே வந்து ஒரு 7-8 நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்தனால இன்றைக்கி 8வது நாள் வரும்போது நம்ம இன்றைக்கி ட்ரைனிங் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இதான் காய்ஸ் 8வது நாளோட ட்ரைனிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரீ டாக் ட்ரைனிங் ஃபார் ஜெர்மன் ஷெப்பர்ட். And again, thank you so much for watching. என்புமே ஷூல் எல்லாரும் வாழ்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி signing off, Dr. Sam, peace. It's time to give it back to mommy.